கிருஷ்ணன் பூமியில் தோன்றி துவாபர யுகத்தின் இறுதியில அவதாரத்தை பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே கலியுகம் தொடங்கி விட்டது. ஆனா தொடங்கினாலும் அந்த கலி புருஷனால உள்ள நுழைய முடியலையா. ஏன்னா பூமியில கண்ணன் திருவடியை பதித்து எழுந்தருளி இருக்கிறான். கலி புருஷன்கிறவன் யாருன்னா இந்த கலியுகத்தோட பர்சனிபிகேஷன், கலியுகத்தின் உருவகம். இதுல எதெல்லாம் நாம ஈவில் கெட்டதுன்னு சொல்றோமோ அதன் வடிவம் தான் கலிபுருஷன். இப்போ கண்ணபிரான் பூமியில் திருவடி பதித்து எழுந்தருளி இருப்பதால் அவனுக்கான காலம் வந்தாலும் கலிபுருஷனால உள்ள நுழைய முடியலையாம். அதை பாகவத புராணம் சொல்கிறது. அதனால அவன் என்ன பண்ணானா, கிருஷ்ணன் வைகுண்டம் போற வரைக்கும் காத்திருக்கான். தனக்கான காலம் வந்த பின்னும் உள்ளே நுழையாமல் கண்ணன் வைகுண்டம் போற வரை காத்திருந்தான். கண்ணன் புறப்பட்டு வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் இவன் பூமிக்குள்ளே நுழைவதுன்னு திட்டமிடுகிறான். அதே சமயம் நேத்து மகாபாரதம் பார்த்தோம் இல்லையா, கண்ணபிரான் புறப்பட்டு வைகுண்டம் சென்றவாறே பாண்டவர்களும் பூமியிலேருந்து புறப்பட்டுடுறா. என்ன பண்ணார் தர்மபுத்திரர், தங்களின் ஒரே வாரிசான பரீட்சித்து மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவா புறப்படுறா. பரீட்சித் மகாராஜா பாண்டவர்களின் பேரன். அவன் தர்மப்படி நல்ல ஆட்சி புரிந்து வந்தான். அந்த பரீட்சித்தோட ஆட்சி காலத்துல ஒரு நாள் திக்விஜயம்னு எல்லா பகுதிகளுக்கும் அவன் செல்கிறான். அப்போ சரஸ்வதி நதியின் கிழக்கு கரைக்கு போனான் பரீட்சித்து. அங்க ஒரு காட்சியை கண்டான் பரீட்சித். இதுதான் கலிபுருஷன் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சி. என்ன காட்சின்னா, ஒரு வேடன் ஒருத்தன் கையில 4 கத்தியோட நின்னுருக்கான். ஒரு காளமாடு இருக்கு, அதன் கால்களை வெட்டிண்டே வரான். முதல் கத்தியால முதல் காலை வெட்டினா, 2வது கத்தியால 2வது காலை வெட்டினா, 3வது கத்தியால 3வது காலை வெட்டினா, 4வது கத்தியால 4வது காலை வெட்ட போனா பரீட்சித்து நிறுத்துறான்னு போய் தடுத்தான். என் ஆட்சியில ஒரு மாடை வெட்டுவதா, அதுவும் அநியாயமா 4 விதவிதமான கத்திய வச்சு 4 காலை வெட்டுவதா, என் ஆட்சியில் இப்படி ஒரு அநியாயமா, இதோ தடுக்கிறேன் என்று பரீட்சித்து போனா. அந்த வேடனை தடுத்தான். தடுத்துட்டு பார்த்தாதான் பரீட்சித்துக்கு புரிஞ்சுது, அந்த வேடன் சாதாரண வேடன் கிடையாது, அவன் தான் கலிபுருஷன். கலியுகத்தின் வடிவம் உள்ள நுழைஞ்சுட்டான்.